இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மலிஷ்காவை ஏன் கூட கம்பேர் பண்ணி பேசவே கூடாது. அதோட மலிஷ்கா ரிஷியை ரொம்பவே லவ் பண்றா. அதுவும் இல்லாம ஏன் கூட கம்பாரிசன் நடக்க கூடாது. மலிஷ்கா வேற, நான் வேற. அவ மலிஷ்கா அண்ணா லக்ஷ்மி, எங்க 2 பேர்கிட்டயும் நல்ல குணங்கள்லாம் இருக்கு. அதே மாதிரி எங்களுக்குள்ள பலவீனங்களும் இருக்கு. பலவீனம் இல்லாம யாருமே முழுமை அடைய மாட்டாங்க. அதே மாதிரி நாங்க 2 பேருமே வெவ்வேறு ஆட்கள். எங்களுக்குன்னு வேற வேற அடையாளங்களும் இருக்கு. ஆயுஷ் ப்ளீஸ், இன்னைக்கு வேண்டாம். நீ எப்பவுமே எனக்காக ஒரு தம்பியா நின்னு சப்போர்ட் பண்ணிருக்க. ஆனா இன்னைக்கு நீ எதுவுமே பேசக்கூடாது. இந்த போட்டி முதல்ல நடந்திருக்கவே கூடாது. இது எனக்கும் பிடிக்கல, ரிஷிக்கும் பிடிக்கல. ஆனாலும் நடந்துச்சு. அதோட மலிஷ்கா அத்தையோட, இது நீலமாண்டியோட சாய்ஸ். அப்பாவ பெஸ்டா தானே இருப்பா. அதோட பாட்டிமா, மலிஷ்கா உண்மையிலேயே நல்லாவே பிரசாதம் பண்ணா. அவ பண்றத நானே பார்த்தேன். நல்ல கடுமையா உழைச்சு அவ பண்ணா. ஆனா அவ பிரசாதத்துல ஏலக்காய போட மறந்துட்டா. ஏலக்காய் போட்டா மட்டும்தான் ஹல்வாவோட மனம் அப்படியே வரும். அதனாலதான் அவளோட பவுல்ல நான் ஏலக்காவை மிக்ஸ் பண்ண. நீ எல்லாரையும் விட ரொம்ப நல்லவமா. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான். நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம். குடும்பத்துல நல்லவங்க கெட்டவங்களே கிடையாது. குடும்பம் ஒன்னா இருக்கணும். நம்ம எல்லாருமே சேர்ந்து வாழணும். உறவுக்குள்ள இந்த மாதிரி போட்டிகள்லாம் வச்சா மனக்கசப்பு உண்டாகும். அதோட இது எல்லாத்துக்கும் நான் காரணமாக விரும்பல. என்னால கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடாது, உறவும் கெடக்கூடாது. அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். மலிஷ்கா இடத்துல நான் இருந்திருந்தா கூட எனக்கு கோவம் வந்திருக்கும். தயவு செஞ்சதுக்கு அப்புறம் யாரும் நான் தான் பெஸ்ட், நான் தான் ரொம்ப நல்லவன்னு பேசவே கூடாது. புரியுதுங்களா? அந்த கடவுள் உனக்கு எல்லா சந்தோஷமும் கொடுக்கணும். என்னக்கா இப்ப நான் என்ன பேசுறது சொல்ல? மனசு சுத்தமா இருக்கவங்களுக்கு நீ எப்படிப்பட்டவன்னு அவங்களுக்கே தெரியும்க்கா. என் மனசுக்கு எல்லாமே புரியுது லக்ஷ்மி. லேட்டா இருந்தாலும் பரவாயில்ல. உன்னையும் புரிஞ்சுக்கிட்டேன், உன்னோட ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கிட்டேன். என்னைக்கு வரைக்கும் நான் உன்னை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான் பார்த்தேன். ஆனா இப்ப நான் உன்னை காதலிக்கிறேன். அண்ட் இந்த காதல் அது வளர்ந்துகிட்டே இருக்கு. பேசியாச்சா? எல்லார்கிட்டயும் உன்னோட ஞானத்தை வழங்கியாச்சா? எனக்கு ஒரு விஷயம் சொல்லு லக்ஷ்மி. இந்த நாடகத்தை ஏன் நடத்தன? அப்பதானே எல்லாரும் உன்னை மகான்னு சொல்லுவாங்க.